ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போகவே 10 தலைமுறை ஆச்சுன்னா பிசினஸ்க்கு வர இன்னும் எத்தனை தலைமுறை தாங்க காத்திருக்கணும்? இந்த டயலாக சினிமால கேட்கல பவர்ஃபுல்லா இருக்கும். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது நம்ம வீட்டுல நடக்கிற நிஜம். ஒவ்வொரு இந்தியன் ஃபேமிலிலயும் தாய் கிழவி மாதிரி ஒரு பொண்ணு இருப்பா. அவங்க தான் பட்ஜெட்டை பார்ப்பாங்க, கஷ்டம் வந்தா சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க. ஒரு ப்ராப்ளம் வந்து வீட்டுல எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆனா கூட டிசிஷன் எடுக்க தெரிஞ்சது அவங்களுக்கு மட்டும்தான். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஃபேமிலியோட ரியல் சிஇஓவே அவங்க தான். அப்ப யோசிச்சு பார்த்தா ஃபேமிலியை ரன் பண்ண தெரிஞ்ச ஒரு பெண்ணுக்கு பிசினஸ் ரன் பண்ண முடியாதுன்னு யாருங்க சொன்னா? இன்னுமே இந்தியால ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் 32% மட்டும்தான். ஆனா மெக்கன்சியோட ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? விமன் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் ஆனா இந்தியன் ஜிடிபிக்கு 700 பில்லியன் வரைக்கும் growth ஆட் ஆகும். இது விமன் எம்பவர்மெண்ட் டாபிக் இல்லைங்க, எக்கனாமிக் பவர். ஒவ்வொரு வீட்டுல இருக்க அந்த தாய் கிழவியோட விஸ்டம் பிசினஸ்ல வந்தா இந்தியா கண்டிப்பா வல்லரசு நாடாகும். அதனால விமன் அண்ட் பிசினஸ் ஒரு சாய்ஸ் இல்ல, மேண்டேட்ரி. எங்களுக்காகலாம் சொல்லலைங்க, நாட்டுக்காக சொன்னேன்.